துணை. ஒரு நல்ல யோசனை சொன்னா ஓகே செஞ்சிரோன்னு சொல்லணும். இல்லை நான் கீழ்ப்படிய முடியாது, நீ தான் எனக்கு கீழ்ப்படியணும். இந்த விதண்டவாதத்துக்கு இடம் கொடுக்கூடாது. சில பிள்ளைகள் அருமையான ஆலோசனை கொடுப்பாங்க. இப்ப ஒரு சூழ்நிலை ஏற்றபடி, உனக்கு என்ன தெரியும், நாங்க பேரண்ட்ஸுக்கு தான் நீ கீழ்ப்படியன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சொன்னா, பிள்ளைகள் நல்லது சொன்னா பேரண்ட்ஸ் எடுத்துக்கொள்ள கூடாதா? அது எடுத்துக்கொள்ளணும். நான் லீடர், நான் சொல்லபடிதான் நீ கேட்கணும். நான் தப்பா சொன்னாலும் நீ கீழ்ப்படியணும். இல்லைங்க இதை இப்படி சரிப்படுத்திக் கொள்ளலான்னு கீழே உள்ளவங்க சொன்னா, லீடரா இருந்தாலும் ஓகே நீ கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் இந்த உறவு சரியா இருக்கும், அன்பு நிலைச்சிருக்கும், அங்கே சமாதான ஆசீர்வாதம் இருக்கும். ஈகோவிசம், பெருமை, நான் கணவனாக்கும், நான் பேரண்ட்ஸ் ஆக்கும், நான் லீடர் ஆக்கும், இந்த மாதிரி பெருமைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உறவுகள் பாதிக்கப்படும் போது சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும். ஏண்டாண்ட வீட்டுல இருக்குன்னு தோணும், இந்த வேலை எதுக்குன்னு தோணும். காரணம் நம்ம தான். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படி ஒப்பு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இந்த பிரச்சனையே வராது, சாத்தான் உள்ளே நுழைய முடியாது. அதனால ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிற அன்பை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் வாழணும்னு சொல்லி அர்ப்பணித்துக் கொள்ளுங்க.